புதுச்சேரியில் உள்ள அனைத்து படகு உரிமையாளர்களுக்கும் மாநில அரசின் பென்ஷன் திட்டம் வழங்கப்படும். மீனவர்களிடத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் பைபர் போட்டு உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் நிர்வாகிகள் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சட்டப்பேரவையில் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட வெளிப்புற இயந்திரம் பொருந்திய பைபர் படகுகளில் புதுச்சேரி அரசின் மீனவர் நலத்துறை மூலம் மீன்பிடி உரிமமும் பெற்று தொழில் செய்து வருகிறோம். ஒவ்வொரு பைபர் படகுகளிலும் குறைந்தது 4 குடும்பத்தை சேர்ந்த மீனவர்கள் தொழில் செய்கிறார்கள். தற்போது மீன்களின் வரத்து மிகவும் குறைவாக உள்ளதாலும் ஆழ்கடலில் சென்று மீன் பிடித்தால்தான் ஓரளவிற்கு மீன்கள் கிடைக்கிறது. எனவே ஆழ்கடலுக்கு செல்வதற்கு டீசல் அதிக அளவில் தேவைப்படுவதால் டீசல் வாங்குவதற்கு முடியாமல் அனைத்து பைபர் படகுகளும் தொழிலுக்கு செல்ல முடியாமல் இருந்து வருகிறோம். எனவே கடந்த பட்ஜெட்டில் அறிவித்தபடி வெளிப்புற இயந்திரம் பொருந்திய பைபர் படகுகளுக்கு டீசல் வழங்கும் மானியம் ரூபாய் 60,000 மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருதி உடனடியாக வழங்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அடுத்து வரும் 10 தேதிகளுக்குள் டீசல் மானியம் வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் 16,000 மீனவர்கள் பயன்பெறுவார்கள் என்றார். தொடர்ந்து மீனவர்களிடம் பேசிய அமைச்சர் புதுச்சேரியில் உள்ள விசைப்படகு உரிமையாளர்களுக்கு பென்ஷன் திட்டம் இல்லாமல் இருந்தது. மீனவர்கள் கோரிக்கையை ஏற்று வெளிநாடுகளில் உள்ள படகு உரிமையாளர்களை தவிர அனைத்து மீனவர்களுக்கும் பென்ஷன் திட்டம் வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.